எனக்கு அப்பவே தெரியும்டா. ROG Ally X ஐ வால்யூம் ரிப்பேர். ASUSே ஒத்துக்கிட்டானுங்க. ஐ வால்யூமான ரிப்பேர் ROG Allyய வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கானுங்க ASUS கிட்ட. ஒருத்தன் போஸ்ட் பண்ணியிருக்கான். 5 மாசத்துல ROG Ally வந்துட்டு செத்து போச்சு. ஆன் பண்ணவே இல்ல. எனக்கு அப்பவே தெரியும்டா இவனுங்கள பத்தி. இவனுங்க ஹைப் தான். ஓவர் ஹைப் இந்த டிவைஸ் வச்சுக்கிட்டு. ஓவர் ஹைப் பண்றது, விலையும் கூட சரியான விலை. நான் இப்போ வரைக்கும் Steam Deckோட விலைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லாபத்த அவனுங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவால்ல. பட் அந்த விலை வந்துட்டு அப்படியே அதே விலையில தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இது எனக்கு போதும். Asus இருக்கானுங்களே, இந்த ROG, இந்த டஃப், இந்த ஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு செம்ம காசு அடிக்கிறானுங்க. உண்மையா சொல்றேன். சரியான விலை. ஆனா இருந்தாலும் அவங்களோட சில திங்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கு. ஆனா சில திங்ஸ் வந்து குவாலிட்டியா கிடையாது. இந்த ஹேண்டல் எல்லாம் வந்துட்டு ஓவர் ஹைப் ஆக்குனது தான் மிச்சம். மத்தபடி எல்லாத்துலயும் நிறைய பிரச்சனை. யூகேல கூட நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அசோசியே ஒத்துக்கிட்டானுங்க. நிறைய பேர் வந்துட்டு ROG Ally X வந்து ரிப்பேருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஐ வால்யூம் ரிப்பேர் பார்த்துக்கோங்க. சோ இதுல வந்து என்னன்னா நம்ம ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் வெளியாவணுச்சா ஆரம்பத்துல ஒரு 5-6 மாசத்துக்கு இதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வாங்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்னால தான் இந்த பிரச்சனை வருது. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் தெரியாம நான் வாங்கினால தான் இதுல ஊருப்பட்ட பிரச்சனை. சோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 5-6 மாசம் முடிச்சிட்ட பிறகு ஏன்னா அப்பதான் அதுல அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து அதை சால்வ் பண்ணுவாங்க. அப்பதான் ஒரு நல்ல டிவைஸ் நம்ம கைக்கே வரும். ஸோ எத்தனை பேர் அந்த ROG Ally வாங்கினீங்களோ, ROG Ally X வாங்கினீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்கு, ரிப்பேருக்கு சென்ட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க இப்பயே. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பாய்.